பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் நிபா வைரஸ் தாக்கி 25 வயது வாலிபர் இறந்ததால் பக்கத்து மாநிலங்களுக்கும் பரவிவிடுமோ என்ற அச்சம் நிலவி வருகிறது. இதனை அடுத்து கேரள எல்லையில் உள்ள மாவட்டங்களை கண்காணிக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கேரள கன்னியாகுமரி எல்லையில் உள்ள களியக்காவிளை சோதனை சாவடியில் 24 மணி நேரமும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் கண்காணித்து வருகின்றனர். கேரளாவில் இருந்து வருபவர்களிடம் சோதனை செய்து அவர்களின் முகவரியும் சேகரிக்கப்படுகிறது. நேற்று 4வது நாளாக தொடர்ந்து சுகாதாரத்துறையினர் கண்காணித்து தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தினர். தமிழக சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் நேற்று களியக்காவிளை சோதனை சாவடியில் கண்காணிப்பு பணியை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் இதுவரை நிபா வைரஸ் பாதிப்பு இல்லை என்றும் தமிழக எல்லைகளில் சோதனை செய்து வருகிறோம் என்றும் தெரிவித்தார். பொதுமக்கள் தங்களுக்கு காய்ச்சல் குறித்த பாதிப்பு இருந்தால் சுகாதாரத்துறைக்கு தெரிவிக்க வேண்டும். பொதுமக்கள் பாதுகாப்புடனும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று கூறினார்.